காலை பயங்கரமா இருக்கு குளிரு. ஓடுற சத்தமா கேக்குதா? யாருமே இல்லை, காக்கா இல்லை ரோட்ல. முடிஞ்ச அளவு ரெக்கார்ட் பண்ணி இல்லை ஒரு பிக்சராவது எடுப்போம் உள்ள போயிட்டு. ஏன்னா இது ரெண்டுமே அலௌடு கிடையாது உள்ள. ஏன்னா எல்லாருமே நியூட் ஹாட் ஸ்ப்ரிங்னால அப்படி நார்மலாக இருக்க ஹாட் ஸ்ப்ரிங்னா ஓகே. அப்படி இருந்தால் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெண்டு ஜென்டரும் மேல் ஃபீமேல் ரெண்டுமே கலந்து போட்டுருவாங்க. இப்போ நியூட் ஹாட் ஸ்ப்ரிங்னால நம்ம மேல் மட்டும்தான். பட் இருந்தாலும் மேலே கூட நம்ம எப்படி இதெல்லாம் உங்களுக்கு வந்து நேற்று சன்செட் ஆகும்போது காட்டியிருப்பேன். இப்போ சன்ரைஸ் ஆகும்போது கூட சூப்பராக இருக்கும் நினைக்கிறீங்க. வந்து காட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஜப்பானை வந்து எப்பயுமே ஒரு டெக்னாலஜி ரிலேவெண்ட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஜப்பானுக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்றதை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலை வணக்கம் மக்களே, எந்திரிச்சாச்சு, குளிக்க போகிறேன். அது முன்னாடி நம்பர் இருக்கா ஹோட்டலில் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. கையில் ஜப்பானீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டேன். வெளியில் பயங்கர குளிர் இன்னைக்கு. சரி வாங்க. 6 மணி கரெக்டாக 6 மணிக்கு தொடங்கிடுவேன்றாங்க. அதனால் ஜப்பான்காரங்க தான் டைமிங் வந்து கரெக்டாக கீப் பண்ணுறாங்கன்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு செக்கிங்கில் போடுவோம். சீக்கிரமாக போய் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். யாருமே இல்லைங்க பாருங்க, ரிசப்ஷன் ஏரியாவே காலியாக கிடக்கு. இங்கே பாருங்க அதிகாலை பயங்கரமாக இருக்கு குளிர். ஐயோயோ செம்மையாக இருக்கு. நம்ம இருக்க ஹாஸ்டலுக்கு அதான் ஹோட்டலுக்கு அப்படியே வெளில வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. ஆனால் இங்கே வெறும் கால் மட்டும் தான் நினைக்க முடியும். ஃபுல்லாக பாடி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு தண்ணி லெவல் இல்லை. அதனால் நம்ம அங்கே உள்ளே போட்டு தான் பெட்ரு. இங்கே அதேமாதிரி வெளியில் பயங்கர குளிராக இருக்குது. உள்ளே போனால் ஹீட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கும், ஹாட் ஸ்ப்ரிங்கும் இருக்கும். கலரை பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் சூரிய உதயமே ஆவலை போல் இருட்டாகவே இருக்குது. சரி வாங்க போவோம். இதுதாங்க நம்ம இருக்க ஹோட்டலு. இதுதான் பில்டிங் நம்பர் 7. நம்ம 8க்கு போக போகிறோம். இந்த ரோட்டில் அப்படியே ஃபாலோ பண்ணி போக வேண்டியதுதான். அருவி ஓடுற சத்தமாக கேட்குதா? யாருமே இல்லை, காக்கா இல்லை ரோட்டில். வண்டிகள் ஒருத்தர் ஓடுறாரு, பரவரன்னு படிக்கிட்டு இருக்காரு. ஐயோ தண்ணி பாட்டில் கூட இருக்கலையே. தண்ணி தாக எடுக்குங்க. ஹாட் ஸ்ப்ரிங் நம்ம பண்ணுறோம்னா தண்ணி தாக எடுக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்க செம்ம குளிருது. ஐயோ அதான் எவனும் வெளில வர மாட்டான் போல். ஏதோ ஆர்வ கோளாறுல காலையில் வந்து தனியாக இருக்கும்போது முடிஞ்ச அளவு ரெக்கார்ட் பண்ணி இல்லை ஒரு பிக்சராவது எடுப்போம் உள்ளே போயிட்டு. ஏன்னா இது ரெண்டுமே அலௌடு கிடையாது உள்ள. ஏன்னா எல்லாருமே நியூட் ஹாட் ஸ்ப்ரிங்னால அப்படி நார்மலாக இருக்க ஹாட் ஸ்ப்ரிங்னா ஓகே. அப்படி இருந்தால் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெண்டு ஜென்டரும் மேல் ஃபீமேல் ரெண்டுமே கலந்து போட்டுருவாங்க. இப்போ நியூட் ஹாட் ஸ்ப்ரிங்னால நம்ம மேல் மட்டும்தான். பட் இருந்தாலும் மேலே கூட நம்ம எப்படி ஒருத்தர் நியூடாக வீடியோ எடுக்கிறதோ இல்லை இது பண்ண முடியுதுல்ல, அதனால் பண்ண முடியாது. அதுக்கு தான் ப்ராப்ளம். இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. முரட்டுத்தனமாக இருக்குல்ல, எப்படிலாம் கட்டியிருக்காங்க பாருங்க. பங்களா மாதிரி இருக்குது, பெரிய எக்கச்சக்கமாக கனெக்ட் ஆகி போய் கிடக்கு. மலைகளுக்கு மேலே நல்லா அழகழகாக கட்டியிருக்காங்க. ஆனால் எதுவுமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இல்லை. அது எல்லாமே கட்டையில் தான் பண்ணியிருக்காங்க. அதான் சூறாவளிலாம் வந்துட்டுனா எல்லாம் பிச்சுக்கும் போல். இதுதான் நம்ம 8th பில்டிங்கு. இதுதான் பெரிய ஹாட் ஸ்ப்ரிங்ன்றாங்க. நேற்று போய் பார்த்துட்டு வெக்க பார்த்துட்டு ஓடியான்ட்டேன். கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்காங்க. கண்ணு கூசிச்சு நமக்கே. ஐயோ ஒரு மாதிரி இருந்தது. அதனால தான் சரி காலையில் நம்ம முதல்ல எல்லாம் போயிட்டு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை குளியில் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ இல்லை பிக்சராக எடுப்போம்னு சொல்லி ஓடியாந்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்ட்ரன்ஸு. ஆட்டோமேட்டிக் டோர் தான் நினைக்கிறேன். நடந்தாலும் ஓப்பன் ஆகும். நேற்று தான் வந்தேன். இங்கேருந்து பேஸ்மெண்ட் போனோம். ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆகிடுச்சு. சூப்பரு. சரி வாங்க போவோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து நேற்று சன்செட் ஆகும்போது காட்டியிருப்பேன். இப்போ சன்ரைஸ் ஆகும்போது கூட சூப்பராக இருக்கும் நினைக்கிறீங்க வந்து பார்க்குறதுக்கு. ரெஸ்ட் எடுக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் குளியலை போடுவோம். நிறைய ஆட்கள் வந்துட்டு எனக்கு சங்கோஜமாக இருக்குது. அதனால் இங்கே வந்தோம்னா ட்ரிங்க்ஸ்லாம் கூட இருந்தது நேற்று. இது ஆனால் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ட்ரிங்க்ஸ்லாம் நார்மலாக இருக்க இந்த கொக்கோ கோலா, பெப்சி அந்த மாதிரி இருக்கும்ல, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, மினிட் மேடு இதெல்லாம் இருக்குது. காலையில் பாருங்கள் இப்போ தான் திறந்துருக்காங்க கடையை. முதல்லலாம் வந்தாச்சு உள்ளே வந்துட்டோன்னே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். உடனே செருப்பை உள்ளே விட்டாச்சு. யார் செருப்பும் இல்லை பாருங்கள். இதுதான் மென்னுக்கு, ஆம்பளைங்களுக்கு இந்த இடம். டவல் கூட இங்கேயே இருக்குது. அவசரப்பட்டு நான் என்னோடய டவல் இது அங்கே ஹோட்டலில் இருந்த டவலை தூக்கி வந்துட்டேன் அவசரப்பட்டு.
அப்புறம் தோட்டுறது எப்படின்னு இதை குளிச்சதுக்கப்புறம் நம்ம பாடியெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு கழட்டணும். இப்போது கழட்டி எல்லா பொருளையும் நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு தான் உள்ளே போயிட்டு குதிக்கணும். இங்கே பாருங்க, ஒரே புகை மூட்டமாக இருக்குது. இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து ஷவர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு உடம்பு நினச்சிட்டு உட்காந்துருக்கலாம். அப்படி ஒரே புகை மூட்டமாக இருக்குது. முடியல, கேமராவில் ஒன்றும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் இந்த இடத்துல ட்ரெஸ்ஸை கழிட்டு போயிட்டு குளிக்க வேண்டியது தான். அதில் போயிட்டு டிப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பாருங்க, அவுட்டோர். ஆனால் வெளில போகும்போது வந்து இந்த இடத்துல க்ளோத்ஸ் வேர் பண்ணிக்கங்கன்றாங்க. யாராவது மானப்பங்க படிச்சிருப்பானுங்க மேலே வந்து பார்க்குறானுங்க நியூடாக நின்றுக்கிட்டு இருக்கோம்னா. சரி, ஓகே, சூப்பரில். அதுதான், அது உள்ளே தான் போயிட்டு நம்ம டிப் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, நல்லா டீசெண்டாக இருக்குது பாருங்கள். ஸ்பேஸு, லாக்கர்லாம் இருக்குது. வேல்யூபிள்ஸ் ஏதாவது வச்சுருந்தோம்னா அதில் வச்சுக்கலாம். இங்கே தண்ணி கூட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஏதோ இருக்குது போலையே. ஆமாம், வாட்டர் இருக்குது. வாட்டர் வந்து ஹாட்டும் இருக்குது, கோல்டும் இருக்குது போல். சரி, சாப்பிடுவோம். சரி, வாங்க போவோமா? இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோம்னா இப்படி தான் இருக்குது. ஆளே இல்லை, அதனால சரி உங்களுக்கு காட்டிடலாம்னு சொல்லிட்டு. இது வந்து உள்ளே இன்டோரு, அவுட்டோருக்கும் ஒன்று இருக்குது. அவுட்டோர்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ரிலாக்ஸிங்காக. ஆனால் வெளியில் வந்து கோல்டு வெதர்னால பயங்கரமாக உதறல் எடுக்குது. பயங்கர கோல்டாக இருக்குது வெளியில். ஆனால் இந்த ஃபீலிங் நல்லா இருக்குது. கரெக்டாக 6 மணிக்குள்ளே வந்து யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், லைட்டிங்கெல்லாம் போட்டு சும்மா பக்காவாக இருக்குது. பக்கத்தில் அருவி ஓடிக்கிட்டு இருக்குது. காற்று அடிக்குது ஒரு சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா அமைதியாக தியான நிலையில் ஒரு புத்தர் மாரி ஒருத்தர் உட்காந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. இங்கே தான் நம்ம இப்படி உட்காந்து நம்ம போவோமா? இறங்கிடுறேன். யாரும் இல்லாதனால நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது என்னால் இப்போது. அதனால் சூப்பரு, உங்களுக்கு என்னால் காட்ட முடியுது. இங்கே பாருங்க, காட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. பக்கத்தில் அருவி, எல்லாமே ரியலுங்க, எதுவுமே டூப்ளிகேட் கிடையாது. செம்மையாக இருக்குது, சூப்பர் ஃபீலிங்கு. வாட்டர் வந்து சும்மா கதகதப்பாக இருக்குது உட்கார்றதுக்கு. உள்ளே இன்னும் நல்லா இருக்குது சுட சுட. பட் இருந்தாலும் வெளியில் அவுட்டோர் வந்து வியூ சூப்பராக இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் கிடைக்குது இங்கே. இப்போ நம்ம வந்து இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லைனா ரொம்ப பேர் வரும். ஆள் யாரோ வராங்க போல், சத்தம் வருது. சரி, காட்டுறேன். நான் நடுவில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன். ஷவர் எடுத்துட்டேன். ஷவர் எடுத்துகிட்டு இப்படி உட்காந்துருக்கேன். இப்போது இதில் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். பழகிரிக்கி பழனிரிக்கி. ஓகே, சரி, பார்ப்போம். பை பாய். நம்ம அவுட்டோர் ஹாட் ஸ்ப்ரிங்கில் வந்து வெளில வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஏரியா அது. உட்காந்துட்டு நீங்கள் சேட்லாம் பண்ணலாம். ஆனால் ட்ரெஸ் போட்டுட்டு தான் பண்ணணும். அந்த இடத்தாண்ட வெளில போயிட்டோம்னா பில்டிங் உள்ளே இருக்க வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம வந்து வெளியில் வரோம். வெளில வந்தோம்னா இது வந்து ஷவர் ஏரியா. ஷவர்லாம் எடுத்துக்கலாம். இங்கே பாடி எதுவும் நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்தோம். குளிச்சு முடிச்சாச்சு, ரெடி ஆயாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தாராளமாக வீடியோ எடுக்கலாம். ஏன்னா இது வந்து எதையுமே காட்டுற மாதிரி இல்லை. வெறும் நீங்கள் நேச்சுரல் சீனிக் ஸ்பாட்டு தான் பார்க்க போகிறீங்க. இங்கேருந்து பாருங்கள், இப்படி உட்காந்துட்டு குளிச்சுட்டு நல்லா இப்படி அமர்ந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இயற்கையோட ஒன்று இணைஞ்சு இருக்கலாம் கொஞ்ச நேரம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா புது பொலிவோட நல்லா எல்லாம் குளிச்சு ரெடி ஆயாச்சு. நல்லா தலையெல்லாம் ட்ரையரை போட்டு ஒரு அணைச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணியாச்சு. நல்லா சட்டுன்னு வேலை நடக்குது. எல்லாம் காலையிலே வந்துட்டாங்க. நம்ம உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கடைசியாக அவங்களுக்கு அந்த இடத்த அந்த இது ஷவர் ஏரியா முடிச்சுட்டு வெளில வந்து இந்த ட்ரையிங் ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு காட்டலான்னு போனால் கரெக்டாக ஆளுங்க உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு, இல்லைனா உள்ளெல்லாம் காட்டியிருக்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 10க்கு மேலே 10+ மெம்பர்ஸ் உள்ளே வந்து குளிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் நிறைய வயசானவங்க நிறைய பேர் வராங்க. அப்புறம் ஏன்டா நீ போனேன்றீங்களா? போனேன், நல்லா இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஜப்பானை வந்து எப்பயுமே ஒரு டெக்னாலஜி ரிலேவெண்ட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஜப்பானுக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்றதை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இது வந்து இந்த இடம் வந்து குமமோட்டோன்றது வந்து ரொம்ப ரூரல் ஏரியா. இது நீங்கள் நான் வரும்போதே நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் பஸ்ஸில் எப்படிலாம் இருந்தது இந்த லொக்கேஷன்லாம். இந்த இடத்தாண்டியும் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து இங்கேயே அசோ நேஷ்னல் பார்க்னு ஒரு பார்க் இருக்குது கொஞ்சம் தள்ளி. அங்கே வந்து நிறைய இந்த ஹார்ஸு, அதுக்கப்புறம் இந்த இடமே அந்த குமமோட்டோ வந்து எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா பீஃபுக்கும்
அதுக்கப்புறம் அந்த ஹார்ஸு குதிரை கறி நல்லா சாப்பிடுவாங்க போல். நான் அதான் அந்த ஸ்ட்ரீட்டில் கூட காட்டியிருப்பேன். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்ஷெல்லாம் கேண்டு டிஷ்ஷு, ப்ரிசர்வ் பண்ண ஃபுட்ஸு கூட ஹார்ஸ் மீட்டை வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த குதிரையோட லாட மாதிரிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிம்பிள்லாம் கூட அதில் போட்டிருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கல்ச்சரு. நம்ம ஹார்ஸ் மீட்லாம் எதிர்பார்க்கல. நம்ம ஹார்ஸ் மீட்லாம் மங்கோலியாவில் கேள்விப்பட்டிருப்போம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில், ஜப்பானில் இருக்கான்றது வந்து எனக்கு புதுசாக இருந்தது. நான் இது வரைக்கும் கேள்விப்படல. சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து இன்னொரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோட்டலுக்கு எதிர்த்த மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு காட்டல சரியா, ஏன்னா காலைல வரும்போது ரொம்ப இருட்டாக இருந்தது, சரியாக வியூ தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து நம்ம அந்த வியூலாம் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சன்ரைஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வெளிச்சம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 hour நம்ம வரும்போது அப்படி இருட்டு இருந்தது. ஒரு 1/2 hourல சட்டுன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியாச்சு. ஓகே சரி, நான் மேலே போயிட்டு மேலே என்னென்னலாம் இருக்குது, ட்ரிங்க்ஸ் எதாவது இருந்தால் ட்ரிங்க்ஸ் லைட்டாக ஏதாவது காஃபி டீலாம் நான் சாப்பிட்றதில்ல. மற்றபடி இந்த மினிட் மேட் நேற்று சாப்பிட்டேன். வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதை லைட்டாக குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் கீஸ் வச்சுருந்தாங்கன்னா அதை அடுத்து உள்ளே தள்ளிட்டு அப்படியே நம்ம அந்த அவுட்டோர் நம்ம தங்கிட்டு இருக்க ஹோட்டலுக்கு வெளியில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை வேணால் நம்ம காலை ஒரு தடவை நினச்சி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குன்றதை பார்ப்போமே. சரி போவோமா? நம்ம இந்த இடத்துல வந்து ஹாட் ஸ்ப்ரிங் முடிச்சுட்டு வெளில வந்தோம்னா காமன் ஏரியா இருக்குது. இந்த காமன் ஏரியாவில் வந்து இங்கேயும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க் வெண்டிங் மிஷின்லாம் கூட இருக்குதுங்க. நம்ம இப்போ வந்து பேஸ்மெண்ட், அதாவது இவங்க கணக்குப்படி இது வந்து B1ன்றாங்க. அது என்ன கணக்குன்னே தெரில. ஃப்ளோரில் வரும்போது 4ன்னு வருது, மாற்றி மாற்றி வருது. 6:45 மணி இப்போது. இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டியும் பக்கத்துலேயே இருக்குது. காலையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நேற்று வரும்போது ஆட்கள் நிறைய பேர் வந்தாங்க. இப்போ வந்து ஆளே இல்லை. அது வந்து ஸ்மோக்கிங் ரூம் போல். கண்ணாடி குடுவையில் நின்று பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல அவர். வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே மேப் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் இதில் இங்கிலீஷில் எங்கன்னா அது 1-2 போட்டிருக்காங்க இங்கிலீஷில். ஃபுல்லாமே மவுண்டனஸ் டெரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே மலையாக இருக்குது. நடுவில் அங்கங்கே வீடு இருக்குது. இங்கேருந்து வியூக்களை பாருங்கள். கொஞ்ச நேரம் சத்தத்தை கேளுங்க. சூப்பரில் ஒரு சூப்பரான அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான லொக்கேஷன் வந்து நம்ம ஊரில் இருக்கும். ஆனால் வந்து அதை இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனாக மாற்றுறது வந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி இயற்கையான எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது நமக்கு தெரிஞ்ச. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து கிராமங்களாகவே இருக்குது. அதை வந்து மாடர்னைஸ் பண்ணலாம். இது வந்து மாடர்னைசேஷன் வந்து என்டையராக மாடர்னைசேஷன்லாம் ஆகலை. ஒரு சில ரெசார்ட்ஸ், ஒரு சில ஹோட்டல்ஸ் வந்து அங்கங்கே இருக்கிறது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நிறைய டூரிஸ்டர்ஸ்லாம் வராங்கன்னா அவங்க வந்து தங்கி இவங்களோட லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ், இவங்களோட லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு ரொம்ப டிஸ்டண்ட்டான ஒரு லொக்கேஷன் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ஸ் இருந்தோம்னா எல்லாருமே தாராளமாக விருப்பப்படுவாங்க போகிறதுக்கு. நம்மளே இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம், இல்லை ஒரு கிராமத்துக்கு போகிறோம்னா மெயினான ஒரு என்ன இதுவாக இருக்கும்னா டிஸ்அட்வான்டேஜ், ஐயோ அங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காது. நம்ம ஃபேமிலியோட நம்ம போகிறோன்னா ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகிறோன்னா ஓகே, நம்மளாம் பெருசாக அவ்வளோ வைக்கப்பட மாட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் வர யங்கர் ஜென்ரேஷன் வந்து நிறைய வந்து அதெல்லாம் ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க. ஐயோ கஷ்டம், அதெல்லாம் என்னால் முடியாதுன்ற மாதிரி நமக்கே ஒரு சில சமயம் அப்படி தான் தோணுது. அதில் அது வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸோ இல்லை ரெசார்ட்ஸோ இருக்குன்னா தாராளமாக அதை வந்து அஃபோர்ட் பண்ணுறவங்க வந்து கட்டாயம் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ண தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷன், சூப்பரான ஒரு அருமையான நேச்சுரல் ஸ்பாட்டை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு காட்டினதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் எப்படி மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப மக்கள் வந்து அவ்வளோ பணிவாக இருக்காங்க. பைவான்லேயும் இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம ஒரு ஃபாரினரை பார்த்த உடனே அந்த ஒரு
டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். நம்ம அவங்க முகத்திலே தெரியும் கொஞ்சம். அதேமாதிரி ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்க தைவானில் வந்து. அப்படியே ஃபாரினர், அதுவும் எஸ்பெஷலாக யூஎஸ்லேருந்து யூரோப்லேருந்து ஒயிட் பீப்புள்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப இன்டராக்டிவாக இல்லை. மக்கள் வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நம்மளை பார்த்த உடனே அவங்க ஐ டு ஐ பார்க்குறதுலே வந்து நம்ம வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. நம்மளை ஒரு வேத்தாளாவே பார்க்குற மாதிரியே தெரியல நமக்கு. ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஊருக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஹக்காட்டாவில் இருக்கும்போது நிறைய மாடர்னைஸாக சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஸ்ட்ரீட்டுமே பயங்கர அட்வான்ஸாக. ஆனால் டாக்ஸிலாம் பாருங்கள் இன்னும் பழமையாக இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சில ட்ரெயின்லாம் ரொம்ப பழமையாக இருக்குது. இந்த மாதிரி பழமையும் வச்சுருக்காங்க, புதுமையும் அங்கங்கே இருக்குது, கலந்துருக்கு. நல்லா இருக்குது. மிக்சர் ஆஃப் கல்ச்சர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஜப்பான் வரணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து குமோமோட்டோவை வந்து கன்சிடர் பண்ணலாம். நல்லா இருக்குது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதான் நீங்கள் கரெக்டான சீசனில் இப்போ விண்டர்லாம் வந்தோம்னா ஃபுல்லாக பனியாக இருக்குன்றாங்க. பயங்கரமாக இருக்கும். நான் இதெல்லாம் ஃபோட்டோலாம் பார்த்தேன். நான் நடுவில் அங்கங்கே காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அதனால் விண்டரில் வந்திருந்தால் இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போவே கோல்டு பயங்கரமாக இருக்குது. காலையில் வரும்போது அப்படி இருக்குது, எப்பா முடியல. அதனால் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா நல்லா இதெல்லாம் அட்வென்ச்சரஸாக நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஸ்னோவெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கட்டாயம் இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி போவோம், போயிடுவோமா? பாய் பாய். தெய்வமே, என் கடவுளை இங்கே பாருங்க எப்படி புகை வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. என்னடா அது இவ்வளோ புகை வருது? ரொம்ப சூடாக இருக்குமோ? டெம்பரேச்சர் மானிட்டருக்கு மாரி எதுவுமே போடல இங்கேயும். காலை வைக்கலாமா வேணாமா? நம்ம ஹோட்டலுக்கு அப்படியே நடந்து வந்துட்டேன். இங்கேருந்து ஒரு 5 to 10 minutes தான் மேக்ஸிமம். பொறுமையாக இருந்து வந்தால் கூட நீங்கள் ஈஸியாக தான் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரதுக்கெலாம் பாருங்கள். நம்ம ஹோட்டலுக்கு முன்னாடியே இது இருக்குது. காலை வச்சு பார்ப்போமா? சரி, செருப்பை இப்படி போட்டு பேண்ட்டை லைட்டாக தூக்கிட்டு காலை விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ராசாத்தி பேண்ட்டு நனைஞ்சிருமோன்னு ஒரு இதுவாக இருக்குது. அடக்காருமா இருக்க ஒரு நிமிஷம். என்னடா அதுதாங்க, பேண்ட்டை நல்லா தூக்கிட்டு இப்போ வந்து அந்த இடத்துல தான் அந்த சுடு தண்ணி வந்து கனெக்ஷன் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே தான் கொஞ்சம் சூடாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப மைல்ட் ஆயிரும். அது அப்படியே அது வந்து சர்க்குலேஷன்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வருது இப்படி போயிடுது. அதனால் வந்து நம்ம இங்கே வச்சோம்னா கால் வச்சோன்னா ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதேமாரி ஒரு முக்கியமான வார்னிங் சொல்லிடுறேன். நீங்கள் இந்தமாரி தண்ணியில் இறங்குறீங்கன்னா ஃபுல்லாக இறங்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் காலை மட்டும் வச்சு பாருங்கள். ஓகேங்களா? காலை வச்சுட்டேன் இப்போது நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பாடியை வந்து இமர்ஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் கண்ணில் மட்டும் தண்ணி படாத மாரி பார்த்துக்குங்க. ஏன்னா அது வந்து பெரிய அசிடிக் வந்து ரொம்ப ஆசிடாக இருக்குன்றாங்க இந்தமாரி ஹாட் வாட்டரு. இதில் 2 வகை இருக்குது. அசிடிக்கும் இருக்குது, அல்கலைனும் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டு நம்ம கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருந்தோம்னா இல்லை சயின்ஸில் பேசிக் சயின்ஸில் பிஹெச்லாம் அதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்குன்றீங்களா? அதான் கண் வந்து படாத மாரி பார்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லு. பட்டுருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். கண்ணெல்லாம் உடனே வாஷ் பண்ணுங்க சரிங்களா? அதனால் அதை நோட் பண்ணிக்கிங்க. எந்த ஹாட் ஸ்ப்ரிங் பண்ணாலுமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்படி எந்த கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் சூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்போ வந்து நார்மல் ஆகிடுது. அப்படியே கொஞ்சம் கிட்ட போவோம். அதான் கிட்ட போக போக வந்து சூடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீலிங் வருது. இருந்தாலும் ஒரு மானிட்டர் வச்சுருக்கலாம். தைவானில் வந்து அந்த டெம்பரேச்சர் மானிட்டரு, பிஹெச் மானிட்டர்லாம் இருக்கும். எவ்வளோ ஆசிடிக்காக இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகே சரி, இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே அப்படியே உட்காந்துக்கலாம். காலை போட்டு இப்படி உட்காந்தோம்னா நல்லாயிருக்கும். இதம்மா குளிருக்கு சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பக்கத்தில் வந்து காஃபி கொட்டை இருக்குது போல். இதை பாருங்க, காஃபி பீன் வளருது. இவங்க நட்டு விட்டுதா இல்லை ஆட்டோமேட்டிக்காக வளருதான்னு தெரியல.